our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை அவரை உறுதியாய் நம்புகிறவர்களின் இருதயம் பூரண சமாதானத்தை பெறும் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு அருமையான என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசிர்வாதமான வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம் தேவன் சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கும் தேவன். மனிதனுக்கு தேவையான நன்மைகளிலே மிக முக்கியமான நன்மை சமாதானமாகும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கடலையும் காற்றையும் அவர் அதட்டும் போது பிரச்சனைகள் ஓய்ந்து தெய்வீக சமாதானம் நிரம்புகிறது. நாம் உலகத்தின் எல்லைக்கு வந்திருக்கிறோம். சரித்திரம் முடிகிற கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இந்த கடைசி காலத்திலே மனிதர்கள் சுபாவ அன்பை இழந்து மிருகத்தனமாய் மாறிக்கொண்டு வருகிறார்கள். இதனால் சகல ஜனங்களும் சமாதானமற்று தத்தளிக்கிறார்கள். சிறு காரியத்திற்கும் கூட கொலை போன்ற பெரிய குற்றங்கள் நடக்கின்றன. இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நமக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, உள்ளம் கலங்காதபடி சமாதானமும் தேவையாய் இருக்கிறது. நீங்கள் மெய்யான சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் சமாதான பிரபுவான இயேசுவை தேட வேண்டும். பக்தனாகிய தூய அகஸ்டின் ஒரு முறை இவ்விதமாய் சொன்னார்: என் ஆத்துமா நிலையில்லாமல் அலைந்து அங்கலாய்த்து கொண்டிருந்தது. இயேசுவை கண்டபோதோ அவரில் சார்ந்து இளைப்பாறினது என்றார். வனாந்தரமான இந்த உலகத்திலே சாய்ந்து இளைப்பாறுதல் பெற்று சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இயேசுவண்டை கண்டிப்பாக வர வேண்டும். நீங்கள் இயேசுவண்டை வரும்போது அவர் சமாதானத்தை தருவது மட்டுமல்ல, அந்த சமாதானம் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி சமாதான உடன்படிக்கையும் செய்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சமாதான பிரபுவோடு நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுவீர்களா? சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பாவங்களையும் துன்மார்க்கங்களையும் உங்களை விட்டு அகற்ற வேண்டும். காரணம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் சிலுவையண்டை வந்து நின்று சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். சமாதான உடன்படிக்கை கர்த்தரிடத்திலே செய்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு அவரில் சார்ந்து சமாதானமாய் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சிறு காரியமானாலும் பதட்டம் அடைவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. தங்களுடைய கவலைகளை
சுமைகளையும் பாரங்களையும் கர்த்தர் மேல் வைக்கவில்லை. பிரியமானவர்களே, அன்றாட உலக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவரை துதித்து பாடி மகிழும்போது கர்த்தர் உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தந்தருளுவார். இந்த உலகில் ஒவ்வொருவரும் சமாதானத்திற்காக ஏங்குகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே உண்மையான சமாதானத்தை காண முடியும். குடும்பங்களிலிருந்து சமாதானத்தை பாவம், வியாதி, ஒடுக்குதல், குழப்பம் வழியாக திருடிக்கொள்ள பிசாசு முயற்சிக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவரை உறுதியாய் நம்புகிறவர்களின் இருதயம் பூரண சமாதானத்தை பெறும் என்று கூறுகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை பசும்புல்வெளிக்கு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு வழிநடத்தி இளைப்பாறுதலையும் திருப்தியையும் தருகிறார். பவுல், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறான். தேவ பிள்ளைகள் சமாதானத்தை மட்டுமல்ல, நாள்தோறும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து மகிழ்வார்கள். தேவ ஊழியர் வெளிநாட்டில் உள்ள ஒரு குடும்பத்தை பார்க்க சென்றபோது இந்த வாக்குதத்தம் அவர்கள் வாழ்வில் நிறைவேறியிருந்ததை கண்டார். தினந்தோறும் இரவு அவர்கள் குடும்ப ஜெபம் செய்யும் போது பெற்றோர் கிட்டார் கருவியையும், ஒரு மகன் பியானோவையும், இன்னொருவன் ட்ரம்ஸையும் வாசிப்பார்கள். அவர்கள் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது சந்தோஷமும் ஒரு மனமும் காணப்படும். பரலோகம் அந்த இடத்தில் இறங்கியது போன்று அவர்கள் உணர்வார்கள். ஜெப வேளையில் தேவன் அவர்களிடம், என் பிள்ளைகளே, நான் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆகவேதான் சமாதானத்தை தந்திருக்கிறேன் என்று கூறினார். மெய்யாகவே அவர்கள் பாதுகாப்பான, அமைதியான இடத்தில் குடியிருந்தார்கள். ஒற்றுமையான குடும்ப ஜெபம் தேவனை குடும்பத்தின் தலைவராக கனப்படுத்துதல் என்று அந்த இரகசியம் எளிமையானது. குடும்பத்தினர் இயேசுவை தங்கள் வீட்டுக்குள் அழைக்கும்போது அவர் எல்லா மூலைகளையும் தம் சமாதானத்தினால், பாதுகாப்பினால், இளைப்பாறுதலினால் நிறைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சமாதானம் உங்கள் வாழ்வில் குறைவுபட்டிருந்தால் குடும்பமாய் ஆண்டவரிடம் வாருங்கள். இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். உங்கள் பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை கூடி வரச் செய்து ஜெபியுங்கள். தேவன் உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலெழுப்பி உங்கள் எல்லைகளை சமாதானத்தால் ஆசிர்வதிப்பார். எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். தேவ சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பும்படி குடும்பமாய் இணைந்து ஜெபியுங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவதாய் நீர் வாக்கு பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வீட்டின் மேல் பாதுகாக்கும் கரத்தை வைத்து அதை சுகமான தாபரமாக்குவீராக. ஒரு தீய சக்தியும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. எங்கள் குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஒற்றுமையையும் தந்து எங்களை ஆசிர்வதித்தருளும். இயேசு தாமே எப்போதும் எங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று அவரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.